தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் முறைகேடாக தங்கியுள்ள வங்கதேசத்தினரை கைது செய்யும் நடைமுறை மாற்றப்பட்டு 30 நாட்களுக்குள் அந்நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜவுளித்துறையில் வேலை பெற வேண்டும் என்பதற்காக கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் வட மாநிலத்தவர் போர்வையில் அதிகளவு வங்கதேசத்தினர் ஊடுருவி உள்ளனர். இதையடுத்து சென்ற ஆண்டில் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 200 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்காமல் நேரடியாக முகாமில் அடைக்கும் வகையில் நடைமுறை மாற்றப்பட்டுள்ளது. பின்னர் அங்கிருந்து அவர்கள் மேற்கு வங்கம் வழியாக வங்கதேசத்திற்கு அனுப்பப்படும் நடைமுறையை தமிழக போலீசார் பின்பற்ற தொடங்கியுள்ளனர். சமீபத்தில் திருப்பூரில் முறைகேடாக தங்கியிருந்த 4 வங்கதேசத்தினரை கைது செய்த போலீசார் அவர்களை சேலம் ஆத்தூரில் இயங்கி வரும் முகாமில் புதிய நடைமுறைப்படி அடைத்தனர். இதுகுறித்து போலீசார் கூறுகையில், முன்னர் கைது செய்யப்பட்ட வங்கதேசத்தினரின் தண்டனை காலம் முடிந்த பின்னரும் அவர்களை நாடு கடத்துவதில் கால தாமதம் ஏற்பட்டு வந்தது. இப்போது கைது செய்யப்படும் வங்கதேசத்தினரை முகாமில் தங்க வைத்த பின்னர் அவர்கள் ரயில் மூலமாக மேற்கு வங்கம் அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். இதையடுத்து எல்லை பாதுகாப்பு படையினர் மூலமாக அவர்களை வங்கதேசத்திற்கு அனுப்பப்படுவார்கள். அனைத்து பணியையும் 30 நாட்களுக்குள் முடித்து முறைகேடாக தங்கியுள்ள வங்கதேசத்தினரை அந்நாட்டிற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. பிடிபடுவோரின் கைரேகை முதல் அனைத்து ஆவணங்களும் சேகரிக்கப்படுகிறது. எனவே மீண்டும் அவர்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவ ஆதார் போன்ற அடையாள ஆவணங்களை பெற முயன்றால் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் என்று போலீசார் தெரிவித்தனர்.